நான் அந்த பொல்ல போகி பண்டிகை பொழுதும் தளபதி டிஷர்ட்டை வந்து எரிக்குதுங்க. மனசு கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கெல்லாம். நீங்கள்லாம் இந்த கடவுள் உனக்கு நல்லதே கொடுக்க மாட்டார். நான் நிறைய சாவம்லாம் இப்போ விட ஆரம்பிச்சிட்டேன். சாவ விட்டுத்தேன், மேலே கடவுள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ எரிக்கிறீல்ல பாரு, நீ உண்மையிலே நல்லசாவே சாக மாட்ட. இந்த மாதிரி ஒரு எதிரியை கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. டிஷர்ட்டு தளபதி போட்டா இருக்கிறத வச்சு நீங்கள் எரிச்சு அப்படின்னா ஒரு பொம்பளை நீங்களாம் சே கேவலம். கோடி எங்கேயோ கேரளாவில் இருக்கவங்க குஜராத்தில் இருக்கவங்க கூட தளபதின்னு கிடக்குதுங்க. நீங்கள் கட்சிக்கு ஒடியாந்து இங்கிட்டு நாடு வர அங்கிட்டு போய் இங்கே இருந்துட்டு அங்கே தலைவர் தப்பாக பேசுகிறது, அங்கே போயிட்டு இப்போலாம் டிஷர்ட்டை எரிச்சோடனே உன்னை புகழ்ந்து அப்பா வைஷ்ணவி வந்து டிஷர்ட்லாம் எரிச்சிருச்சு சந்தோஷப்படுவாங்களாக்கும். அவங்க அந்த கட்சியில் இருக்கவங்களும் உனக்கு காரி துப்ப மாட்டாங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது அங்கே இருக்கவங்களாம் சொல்ல மாட்டாங்களா? இதுலேயே தெரியுது. இப்போலாம் டிஷர்ட்டை அப்படியே உருவப்படத்தை வச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் உங்கள் அப்பாவோடது பழைய டிஷர்ட் இருக்கும்ல, உங்கள் அப்பா அதை எடுத்து உருவப்படத்தை எடுத்து அப்படியே தீயில் கூட வேக வை, இல்லாட்டி ஏதாவது கிணத்துக்குள்ளே கூட போடு, இல்லாட்டி உங்கள் அம்மா ப்ளவுஸ் எடுத்து கூட எரித்து போடு பழசுன்னு சொல்லி. தளபதி படத்தை வச்சு எதுக்கு எரித்து போடுறேன்? எங்கள் வீட்டுக்காரர் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கார். கோவப்படாது, உனக்கே கோவம் வருது, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். இதெல்லாம் பார்க்குறம்போது வந்து ஒரு தனிப்பட்ட தளபதியை மட்டும் கஷ்டப்படுத்தலை, கோடிக்கான தொண்டர்களை வந்து புண்படுத்துகிறாங்க. என்ன சுந்தர், உனக்கே கஷ்டமாக இருக்குல்ல? போகி பண்ணியும் பொழுது டிஷர்ட்டை போட்டு எரிக்கிறான்னா அவன் எப்படியாப்பட்ட மிருகமாக இருப்பாண்டவர். மக்களுக்கு துணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. துணி இல்லாமல் ரோட்டுகளில் சிரமப்படுறாங்க. ஒரு பதவிக்காண்டு இதுக்காண்டி எப்படி எரிக்கிறேன்னா நீலாம் எரிஞ்சு போயிடாத. இந்த வயசுலேயும் உன் வயசும் உன் ஆளும் உனெல்லாம் இந்த குடும்பம் விளங்குமா? அது நீ போகிற இடம்லாம் விளங்குமா? உன்னை வச்சு வாழ்ந்தியாண்டா அவன் மனுஷனே கிடையாது. அப்படி சொல்லாது சுந்தர். இவனாவது இவன் இப்படியா வந்து அவளை போய் எதிரியை கூட கொண்டு போய் தீக்கில் போட்டு டிஷர்ட் எரிப்பாங்களா? அப்படின்னா அவன் சோத்தில் ஒன்று மண்ணள்ளி போட்டாங்க அந்த எரிக்கிற. நிறையா பேசணும் போது இருக்குது. மற்ற சொல்ல கட்டுப்பு வர்றது பயங்கரமாக.